ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன உணவு அப்படி காலையில் ஏதாச்சும் ஹெல்த்தியாக சாப்பிட்லான்ட்டு நைட்டே வந்து கருப்பு கொண்டக்கடலையும் வெள்ளை கொண்டக்கடலையும் நான் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பயிர் வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலையும் கொஞ்சம் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். எல்லாமே நல்லா வந்து நைட்டெல்லாம் ஊறிட்ட பிறகு நல்லா வந்து ஒரு 2-3 வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் வந்து வேக வைக்க வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா முதல்ல நான் வந்து கொண்டக்கடலை வந்து நான் குக்கரில் கீழே வந்து போட்டுட்டேன், நல்லா கழுவிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து நான் வேர்க்கடலை வந்து வச்சுருக்கேன் வந்து ஒரு கிண்ணத்தில். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேலே தான் வந்து நான் வந்து இந்த பச்சை பயிர் வந்து போட்டு வைக்க போகிறேன். நான் எல்லாமே ஒன்றா வந்து ஒரே குக்கரில் வெந்துடும். எல்லாமே ஒன்றா கலந்து போட்டிங்கன்னா ஒன்று ரொம்ப வெந்துடும், ஒன்று கொஞ்சம் வந்து வேகாமல் இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உப்பும் மஞ்சள் தூளும் வந்து போட்டு எல்லாமே வந்து வேக வச்சிடணும். வேக வச்சிட்ட பிறகு ஒரு 2-3 விசில் வந்தால் இப்போ ரொம்ப வேகலாம் தேவையில்லை. கொஞ்சம் வேகாமல் சாப்பிட்டா இது அப்படியே கூட சாப்பிட்லாம். நம்ம நைட்டு ஊற வச்சுட்டு கொஞ்சம் வேக வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சாலட் மாதிரி வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் நான் ஊற போட்டிருக்கேன். வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாதுளம்பழம், பச்சை மிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி வந்து கொஞ்சம் ஒரு தக்காளி எடுத்து கொஞ்சம் அதுவும் வந்து விதையெல்லாம் எடுத்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்துட்ட பிறகு கொஞ்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எப்போ யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு கலந்து அப்படியே கொடுக்க வேண்டியதாக. நான் தனித்தனியாக தான் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ வந்து என் பையனுக்காக ஆஃபீஸ்க்கு போகிறான். அதனால் வந்து நான் கொஞ்சோண்டு அதுலேருந்து எடுத்து கொஞ்சம் மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு, ஏன்னா நம்ம இதிலேயே உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறம் ஒரு லெமன் பாதி கட் பண்ணி வச்சு அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு நான் கொடுத்து அனுப்பிட்டேன். இந்த மாதிரி தான் நீ வந்து காலையில் வந்து இது எல்லாமே இட்லி, தோசை, இந்த மாதிரி சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம சாப்பிட்டோன்னா நல்லாவே வந்து பசி எடுக்காது, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து சுகருக்கெல்லாம் கூட வந்து நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் காலையில். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். இன்னொரு வீடியோட சந்திக்கலாம்.